இது போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில. ஃபாலோவிங் சேம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்க நம்ம அதே விஷயத்தில் தோக்குறோம் அப்படின்னா அதே தான், சேம் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம், அதனால தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயமும், தொடர்ந்து தோத்துட்டே இருக்கோங்க, நாங்கள் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் இதே தான், சேம் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ தோத்துட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன் இதை நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் இந்த ரன்னிங் பண்ணாமல் பெரிய சாதனைலாம் பண்ணுங்க, பட் சொல்லித்தரேன். நீ யாரா சொல்லி தரதுக்குன்னு கேட்காதீங்க, அப்படி நான் தள்ளி விட்ருக்கேன். ஓகே, தென் இன்றைக்கி ரன் பண்ணேன் 365 கிலோமீட்டரில் ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்றா தான் 30 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் மென்டலி ஃபிசிக்கலி ஃபெட்டிக் ஆகுது, அடாப்டேஷனும் மாறுது, ரொம்ப வீக் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நேற்று யூஸ் பண்ணேன், இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். ஓகே, முந்தா நேற்று டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், பட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுது. பட் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏன் கஷ்டமாக இருக்குன்றது அதுலேயும் பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனை பண்ணுங்கள். லைக் கௌதம் மேனன் சொல்லியிருப்பார், நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு கேட்டதை விட. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பண்ண நினைக்கிறத காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு நினைங்க. ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க, தப்பே கிடையாது, ஒருத்தரை பார்த்து தான் கற்றுக்க முடியும், நானும் அப்படி தான் கற்றுருக்கேன். ஸோ ஆனால் அதே அப்படியே பண்ணாமல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெயில் ஆகுங்க, ஜெயிங்க, தப்பே இல்லை, லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, அதுதாங்க லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ். லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஸ்கில். புரியுதா? பொருள் நான் திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். பொருள் நான் தள்ளி விட்டு அடுத்த என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கு போயிடுங்க. லாஸ்ட்டாக கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் போட்டுருங்க. லவ் யூ.